நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மாநில அளவில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவசியமில்லை. கணக்கெடுப்பு முறை குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. வடகிழக்கில் சில்லாங் முதல் சில்சார் வரை புதிய தேசிய நெடுஞ்சாலை திட்டம். சுமார் 22 கோடி மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 355 ரூபாயாக நிர்ணயம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சிபிஐ, அமலாக்கத்துறை என எது வந்தாலும் திமுகவினர் கவலைப்பட வேண்டாம். எந்த நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணியை வைத்துக் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு கைவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. தாவேகாவில் ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் அமைத்து கட்சியின் தலைவர் விஜய் அதிரடி. கட்சி கட்டுப்பாடு கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் நடவடிக்கை. தேமுதிகவின் மாநில மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். விஜயபிரபாகருக்கு தேமுதிகவில் இளைஞரணி செயலாளர் பதவி. கட்சியின் பொருளாளராக எல்.கே. சுதீஷ் நியமித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்து வழக்கு. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் என புகார். சமூக வலைதளம் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல் ஆணையரிடம் மனு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பணி நியமனத்தில் முறைகேடு என எழுந்த குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் துருவி விசாரணை. அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. அரசியல் பின்னணி உள்ளவர்களை நியமிக்க கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. நடிகர் அஜித்குமாருக்கு சாதாரண பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம். நாளை கார் பந்தயத்திற்காக துபாய் செல்வதை ஒட்டி பரிசோதனை என அறிவிப்பு. இந்திய இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கி இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வேதனை. செல்போன் யுகத்தில் இளைஞர்களுக்கு நாட்டின் கலாச்சாரம் தெரியவில்லை எனவும் ஆதங்கம். போர் விதிகள் மீறல் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை.
எல்லை தாண்டிய பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்ததாக தகவல். பயங்கரவாத தாக்குதல் நடந்த ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணி தீவிரம். ரஷ்யாவில் 9ஆம் தேதி 80ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம். பிரதமர் மோடிக்கு பதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு என அறிவிப்பு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 4ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடை மீது மோதி கோர விபத்து. விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. மத்திய காசாவில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல். பாலஸ்தீனியர்கள் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் பலம் வாய்ந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பிறந்த நாள். ஜெய்ப்பூரில் குடும்பத்தார் நண்பர்களுடன் உற்சாக கொண்டாட்டம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ நாளை ரிலீஸ். படக்குழுவுக்கு இசையமைப்பாளர் அனிருத் வாழ்த்து.